வணக்கம் நண்பர்களே. பராபவ தமிழ் வருட லக்ன பலன்கள். ஏற்கனவே தமிழ் வருட ராசி பலன்கள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த வருடம் பொதுவாக எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக அந்த பதிவில் சொல்லியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவுகளில் லக்ன ரீதியாக இந்த வருடம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லக்னம் ராசி இதனுடைய வேறுபாடுகள் என்ன, இது எப்படியெல்லாம் செயல்படுது அப்படிங்கிறத ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலுமே இன்னுமே அந்த கேள்விகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேருக்கு லக்னம் ராசி புரியுது, பட் எதை ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஒரு ஜாதகம் இருந்தால் லக்ன ரீதியாகவும் சரி ராசி ரீதியாகவும் சரி அது பலன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். பட் என்னென்னா மேஜராக அதை ராசி ரீதியாக நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம். லக்ன ரீதியான அந்த புரிதல்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் குறைவு தான். ஸோ ராசி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாதனால அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணவும் செஞ்சிடும். பட் ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் லக்னம் ராசி மற்ற கிரக நிலைகள் எல்லாமே சேர்ந்து தான் வேலை செய்யும். அதனால் லக்னம் ஃபாலோ பண்ணுமா ராசி ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு குழப்பலாம் வேண்டாம். ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கம்பைன் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ இந்த பதிவில் இந்த தமிழ் வருடம் லக்ன ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மேற்கொண்டு பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், இந்த லக்ன பலன்கள் அப்படிங்கும்போது அங்கே கண்டிப்பாக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே கலந்த நிலைகள் தான் இருக்கும். அது எந்தெந்த விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்குது, எந்தெந்த விஷயங்களில் நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் இந்த லக்னம். அதனால் இந்த ராசி பலன்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே ஆகோ ஓஹோ அப்படின்னு லக்னத்துக்கு சொல்லவே முடியாது. ஸோ இது எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்க போகுது, எதெல்லாம் நமக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த லக்ன பலன்களே. ஸோ அதை மனசில் வச்சுட்டு மேற்கொண்டு பதிவுகளை பார்க்கலாம். மீன லக்னம். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ தமிழ் வருடம் ஒரு சாதகமான வருடமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த மீன லக்னம் என்பது விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். எப்போவுமே ரொம்பவுமே இனிமையாகவும் கலகலப்பாகவும் செயல்படக்கூடியவங்க, அன்பு பாசம் நேசம் போன்ற விஷயங்களுக்காக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதை மற்றவங்களுக்கு பகிரக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க. ஸோ அதனால் பொதுவாகவே இந்த மீன லக்னம் அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரம் காம்ப்ளிகேட் பண்ணிக்காது. கிட்டத்தட்ட தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி அது போயிட்டே தான் இருக்கும். பட் சமீப காலங்களில் இந்த மீன லக்னத்தினுடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாகத்தான் இருந்துட்டு வந்தது. இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருந்தது அப்படின்னா இன்னொரு விஷயம் கொஞ்சம் சங்கடத்தை தான் கொடுத்தது. ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே தான் இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் வரவும் போகவுமாக இருக்குது. ஒரு நிலையான நிலைகளை பார்க்க முடியாமல் கொஞ்சம் தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சமகாலமான கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாசிட்டிவான கிரகங்கள் முழு பாசிட்டிவாக வேலை செய்யுது, நெகட்டிவான கிரகங்கள் முழு நெகட்டிவாக வேலை செய்யுது. அப்போது ரெண்டு நிலைகளுமே வலுவாக செயல்படுறதுனால எல்லா நல்லது கெட்டதுகளும் வரவும் போகவுமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இது கிட்டத்தட்ட ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை எல்லா விஷயங்களுமே அவங்க கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வருடமானது மீன லக்னக்காரங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக தான் இருக்க போகுது. பெரும்பாலான விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக சுமூகமாக முடிஞ்சு வரும். முன்னாடியே சொன்னமா விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற மாதிரி மீன லக்னக்காரங்க இந்த வருடம் எல்லாத்தையுமே அனுசரித்து வர செய்வாங்க. அவங்களுடைய மனசில் தன்னம்பிக்கை தைரியம் என்பது அதிகரிக்கவே செய்யும். அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லக்னாதிபதி காரியாதிபதியான குரு 5ஆம் இடத்துல உச்சகதி அடைகிறாங்க. ஸோ என்றைக்குமே லக்னாதிபதி பலம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. எப்படியோ அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க என்றைக்கும் யாரும் நம்பியும் கிடையாது. பட் அவங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கு யாருடைய உதவியும் தேவைப்படாது. அவங்க தான் மற்றவங்களுக்கு உதவி செய்வாங்களா இல்லாமல் மற்றவங்களோட உதவி அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவைப்படாது. அதனால் இந்த வருடம் உங்களுடைய லக்னாதிபதி வலுப்பெறக்கூடிய நிலை இருக்கிறதுனால மீன லக்னக்காரங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பு பெறக்கூடிய விஷயங்களாகவே இருக்குது. லக்னத்தில் சனி இருக்காங்க, இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். பட் இருந்தாலுமே எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வெளியில் வந்துடுவாங்க. என்ன சனி இருக்கனால கொஞ்சம் ஸ்லோ டெவலப்மெண்ட்டாக இருக்கும். காரிய ரீதியாக தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செயல்படுங்க. எடுத்தவங்க ஊத்தம் அப்படின்னு எதையும் செயல்படுத்த வேண்டாம். அண்ட் காரிய ரீதியான மாற்றங்கள் அப்படிங்கிறதும் இந்த வருடம் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஒரு மாதிரி செயல்பட்டு வந்திருக்கலாம். இனி உங்களுடைய
காரியங்களை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எதிர்பார்க்கலாம். அதனால் கண்டிப்பாக இது மீன லக்னத்திற்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய ஆண்டாகத்தான் இருக்குது. கரியர் ரிலேட்டடான விஷயங்கள் ஒரு விபரீத யோகா அமைப்புகளில் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக மீன லக்னக்காரன் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க. முன்னாடியே சொன்னோமா, சுப கிரகங்களும் வலுவாக செயல்படுது, அசுப கிரகங்களும் வலுவாக செயல்படுது. அப்படிங்கும்பொழுது தொழில் வேலை உத்தியோக ரீதியாக கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதை எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த வருடம் அதே நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஆனாலும் கடந்த வருடங்களை ஒப்பிடும்போது இந்த வருடம் ஒருபடி முன்னேறி போகக்கூடிய நிலை என்பது இருக்கும். ஏன்னா காரியாதிபதியும் உச்சம் பெறுறாங்க. அதனால் கண்டிப்பாக தொழில் வேலை உத்தியோகமாக ஒரு நல்ல முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு வருடமாகவே இருக்கும். பட் முன்னாடி சொன்ன மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் அவசரப்படாமல் எதுவாக இருந்தாலும் டீல் பண்ணுங்கள், கண்டிப்பாக நன்மை உண்டு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். குறிப்பாக இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுத்து உதவும் அப்படின்னு சொல்லலாம். வெளியூர் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பட் இந்த விஷயங்களில் அகலக்கால் வைக்காதீங்க. கணக்கு வழக்குகளோடு கொஞ்சம் கச்சிதமாக செயல்படுங்க. மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். அதாவது வீட்டில் இருக்கும்போது சிக்கனமாக இருப்பாங்க, வெளியில் போயிட்டாங்கன்னா தண்ணி மாதிரி காசை வாரி அரிப்பாங்க. அது அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த மாதிரி நிலைகள் உங்களுக்கு தானாகவே ஏற்படும். பொதுவாகவே இந்த மீன லக்னம் அப்படிங்கிறது கொஞ்சம் சொகுசு விரும்புகள் அல்லது ஆடம்பர விரும்புகள், எப்போவுமே பொழுதுபோக்காக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற சித்தாந்தம் தான் மீன லக்னத்துக்கு எப்போவுமே பொருந்தும். ஸோ எப்போவுமே தன்னுடைய மூமெண்ட்டை அவங்க என்ஜாய் பண்ணணும், திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக அவங்க முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போடுறதும் சரி, விரயங்கள் செலவுகள் செய்கிறதும் சரி, அவங்க தயாராகத்தான் இருப்பாங்க. ஸோ இந்த வருடம் இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் அது அதிகமாக தென்படுது. அதனால் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. கண்டிப்பாக விரயங்கள் செலவுகள் அதிகமாக இருக்கவே செய்யும். அண்ட் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் மீன லக்னக்காரங்களுக்கு இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. வரவு செலவுகள் அப்படிங்கிறது ஈக்குவலாக இருந்தாலுமே இந்த காசுவன விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாகவும் மன அழுத்தம் தரக்கூடிய விஷயங்களாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த கரண்ட் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். லக்னத்தில் சனி இருக்கிறதுனால பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக தான் இருக்கும். பட் குருனுடைய நிலை வலுவாக இருக்கிறதுனால இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் இந்த இடம் ஓகே தான், பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. வீடு நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்குது. சுப விரயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள், குழந்தைகளுக்கான சுப விசேஷங்கள் காரியங்கள், அசு தொடர்பான சுப விசேஷங்கள் காரியங்கள் இதெல்லாமே இந்த வருடம் மீன லக்னக்காரங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்ப வாழ்க்கை இந்த வருடம் ஓகே தான், பெரிய அளவில் பிரச்சனைகளுமே எதுவாக இருந்தாலும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய நிலைகளாக தான் இருக்குது. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் மன மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப உறவுகளும் ஓரளவுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துட்டு வருவாங்க. அதாவது பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஓகே தான். பெரிய அளவு சிக்கல்கள் அப்படின்னு எதுவும் சொல்லக்கூட. குறிப்பாக இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மீன லக்னக்காரங்க இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடிய நிலைகள் என்பது இருக்கும். அண்ட் உங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை துணைகளுக்கு நல்ல ஆதாய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு. அதனால் குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு பரஸ்பரமான நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும். காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட மீன லக்னக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. இந்த வருடம் காதல் திருமணங்கள் கூட எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டும் தொடாமலும் தான் இருக்கும். சூழ்நிலை சந்தர்ப்பம் பார்த்து அனுசரித்து போய்க்குங்க. இது முழுமையாக பாசிட்டிவ் சொல்கிறதுக்கும் இல்லை, நெகட்டிவ் சொல்கிறதுக்கும் இல்லை. எல்லாருமே கொஞ்சம் பட்டும்படாமல் தொட்டும் தொடாமல் செயல்படுவாங்க. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கிறது நல்லது. உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. லக்ன ரீதியாக சனி இருக்கக்கூடிய அமைப்புகள் உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தவே செய்யும். மருத்துவ விரயம் என்பது தவிர்க்க முடியாதான் இருக்கும். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கோ இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மருத்துவ விரயத்தை ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்துட்டு தான் இருக்கும். ஸோ உடல்நல விஷயங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்கள் சிறப்பாகவே செயல்படுவாங்கன்னு சொல்லலாம். படிப்படியான முன்னேற்றங்களை மாணவர்கள் பெற்று வருவாங்க. ஸோ ஓவராலாக மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ தமிழ் வருடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான வருடம் தான். கடந்த வருடங்கள் ஒப்பிடும்போது இந்த வருடம் ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.